ஒரே பூவை வச்சு ஒரு ராஜ்யத்தையே விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த கதையை ஃபுல்லா பார்க்கணும். பாட்டாளிபுரத்துல வாழ்ந்த மணிபத்ரா வணிகரோட ஒரு பெரிய கடல் சீற்றத்துல தன்னோட கப்பலையும் செல்வத்தையும் இழந்துட்டாரு. ஒரு காலத்துல மாளிகையில வாழ்ந்த அவரு தன்னோட மனைவியோட குடிசைக்கு மாறினாரு. ஆனா அவரு கொஞ்சம் கூட மனம் தளராம பழைய புத்தகங்களையும் குறிப்புகளையும் படித்து முன்னேறுவதற்கு வழியை தேடிட்டு இருந்தாரு. இப்படியே சில நாட்கள் செல்ல ஒரு துறவி ஒருத்தர் மணிபத்ராவோட வீட்டுக்கு வந்தாரு. அவரு மணிபத்ராவிடம் ஒரு ரகசியமும் சொன்னாரு. மணிபத்ரா, உனது நேர்மையும் உழைப்பும் எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு பின்னால உள்ள ஒரு பெரிய மலை பள்ளத்தாக்குல நீல குங்குமப்பூ என்ற ஒரு அரிய வகை மலர் வளர்கிறது. அதன் மதிப்பு தங்கத்தை விட அதிகம். ஆனால் அதை சாதாரண கைகளால் பறிக்க கூடாது. பட்டு துணிகளால் செய்யப்பட்ட ஒரு மென்மையான தூரிகையை வைத்து தொட்டால் மட்டுமே அந்த மலர் அதன் வாசனையையும் மதிப்பையும் தக்க வைத்துக் கொள்ளும். இப்போ மணிபத்ராவும் அவரோட மனைவியும் அந்த துறவி சொன்னபடியே கடினமாக உழைத்து பட்டு தூரிகையை தயார் செய்து மலைக்கு போனாங்க. மிகுந்த கவனத்தோட அந்த மலர்களை சேகரித்து வந்து சந்தையில விட்டுறாங்க. அந்த அரிய மலரோட சிறப்பால அவங்க மீண்டும் பெரிய செல்வந்தரா மாறினாங்க. இப்போ மணிபத்ரா தன்னோட தலைமுடியை சரி செய்ய நாவீதர் ஒருத்தரை அழைத்து வந்தாரு. அந்த நேரத்துல மணிபத்ரா தன்னோட மனைவியிடம் அந்த நீல மலர்களை பற்றி பேசுவதை நாவீதர் ஒட்டு கேட்டுட்டாரு. ஆனா அவரு முழு கதையும் கேட்கல. பள்ளத்தாக்குல இருக்கிற நீல நிற பூக்கள் தங்கம் போன்றது அப்படின்னு ஒரு வரியை மட்டும் கேட்டுட்டாரு. உடனே தானும் ஒரு பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த நாவீதர் மலைக்கு ஓடி போனாரு. அங்க பூத்து கிடந்த சாதாரண நீல நிற காட்டுப்பூக்களை எல்லாம் நீல குங்கும பூன்னு நினைத்து கைகளால முரட்டுத்தனமா பெரித்து மூட்டை மூட்டையா கட்டினாரு. அது எல்லாத்தையும் நேரா அரசவைக்கு எடுத்துட்டு போயிட்டு, மன்னா, என்னிடம் தங்கம் போன்ற மதிப்புள்ள அரிய வகை பூக்கள் உள்ளனர் என்று ரொம்ப பெருமையா சொன்னாரு. மன்னர் அந்த பூவை சோதிச்சு பார்த்த உடனே அது எல்லாமே வெறும் காட்டுப்பூக்கள்னும் நாவீதர் பேராசையால எதையும் ஆராயாம பொய் சொல்றாரு அப்படின்றதும் தெரிய வந்தது. மக்கள் எல்லாம் ஏளனமா சிரிக்க தொடங்கிட்டாங்க. அரசவைய ஏமாற்ற முயற்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவரும் தண்டிக்கப்பட்டாரு. இப்ப புரிஞ்சுதா? முழு உண்மையை ஆறாம நம்ம ஒரு செயல்ல இறங்குவதும் மற்றவர்களை பார்த்து அப்படியே நகல் எடுப்பதும் தோல்வியை தரும். அறிவும் முறையான பயிற்சி எடுப்பதுமே வெற்றியை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கதைங்க கேட்கலாம். பாய்.